வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷா சீரியல் தமிழ் வெர்ஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்று எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விஜய் சாரும் காவேரியும் ரூம்குள்ள அந்த ரொமான்டிக் மூட்ல மனசு விட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி கார்த்திக் கால் பண்ணான். அதோட நம்ம முடிச்சிருந்தோம். அங்க இருந்து இப்ப ஆரம்பிக்கலாம். காவேரியோட கை நடுங்குது. விஜய் சார் முகத்துல ஒரு பக்கம் கோபம் கொப்பளிச்சாலும் இவ என்னதான் பேசுறான்னு பாப்போன்னு அமைதியாவும் கூர்மையாவும் காவேரியை பாக்குறாரு. காவேரி பயந்துகிட்டே போன் எடுத்து ஹலோன்னு சொல்றான். அந்த பக்கம் கார்த்திக் ஒரு நக்கலான சிரிப்போட பேசுறான். என்ன காவேரி, விஜய் கூட தனியா ரொமான்ஸா? அவனை எப்படி ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியாம அவங்கிட்ட மயங்கி நிக்கிறியன்னு அவன் கேக்குறான். காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்ற கார்த்தி அப்படின்னு பதட்டமா கேக்குறான். அதுக்கு கார்த்தி, விஜய் உன் மேல காட்டுற உண்மையான காதல் கிடையாது காவேரி. உன்னையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா கண்ட்ரோல் பண்ண அவன் போற நாடகம் இது. இத்தனை வருஷமா உன்னை தவிக்க விட்டவன் இப்ப திடீர்னு வந்து பாசம் காட்டுறான்னா அதுக்கு பின்னால பெரிய காரணம் இருக்கு. உன்னை அவன் வெறும் பகடக்காயா தான் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல மொத்தமா விஷத்தை போட்டு விதைக்கிறான். இப்பதான் காவேரிக்கு விஜய் மேல ஒரு ஆழமான காதல் வந்திருக்கு. இந்த நேரத்துல கார்த்திக் இப்படி பேசவும் காவேரியோட கண்ணுல இருந்து தாரா தாரையா கண்ணீர் வருது. நிறுத்துங்க கார்த்தி அப்படின்னு அழுதுகிட்டே கத்துறாங்க. இத பார்த்துட்டு சும்மா இருப்பாரா நம்ம விஜய் சார்? டக்குன்னு காவேரியில இருந்து போனை புடுங்குறாரு, ஸ்பீக்கர்ல போடுறாரு. டேய் கார்த்தி அப்படின்னதும் விஜய் சாரோட குரலை கொடுத்த உடனே அந்த பக்கம் ஒரு நிமிஷம் அப்படியே நிசப்தமா இருந்துச்சு. நான் பொறுக்கி போய்தான்டா, ஆனா என் பொண்டாட்டி மேல என் குடும்பத்து மேல எவனாவது கை வைக்கணும்னு நினைச்சா இந்த விஜய் என்ன பண்ணுவான்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் தகுடுத்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே காவேரி நம்பருக்கு உன் போன்ல இருந்து கால் வந்துச்சு, உன்னை எங்க இருந்தாலும் தேடி வந்து முடிச்சிருவேன்டா அப்படின்னு நம்ம சிம்ம கர்ஜனை பண்றாருங்க. அப்படியே போனை கட் பண்ணி வீசிட்டு காவேரியை பார்த்து, இவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு ஒரு ஆழமான பார்வையை பார்க்கிறாரு நம்ம விஜய். அந்த பார்வையில இருந்த நேர்மையும் காதலும் காவேரிக்கு எல்லாத்தையும் புரிய வைக்குது. அவங்க அப்படியே விஜய் நெஞ்சு மேல சாஞ்சி தேம்பி அழுகுறாங்க. விஜய் அவங்களை இறுக்கமா கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாரு. மக்களே, கார்த்திக் போட்ட பிளானு ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா அவன் இதோட சும்மா இருப்பானா? அடுத்து அவன் என்ன செய்ய போறான்? விஜய் சார் அவனுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாரு? இதெல்லாம் அடுத்த மெயின் எபிசோட்ல டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.